அனைத்து வகையான நெருக்கடி நிலைக்கும் எந்த விதமான எமர்ஜென்சி இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அந்த எமர்ஜென்சி பாராளுமன்ற ஒப்புதலுக்கு பிறகு தான் கொண்டு வர முடியும். அப்போ பார்லிமெண்ட் தான் எந்த எமர்ஜென்சி, அது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி எதாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டோட ஒப்புதல் அடிப்படையில் தான் கொண்டு வரணும். சட்டப்பேரவை பரிந்துரை அடிப்படையில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி சட்ட மேலவை வேணும் அப்படின்னு நினச்சா பேரவைன்னு என்னது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, சட்டப்பேரவை பரிந்துரை செய்தால் சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உருவாக்கவோ அல்லது நீக்கவோ செய்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்குது. அதுபோல் மாநிலத்திலையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு 2 இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மேலவை. இந்த மேலவையை கொண்டு வரலாமா அல்லது நீக்கலாமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுவாங்க? பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணுவாங்க. எப்படி முடிவு பண்ணுவாங்க? அதாவது எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கொடுக்குற பரிந்துரை அடிப்படையில் பார்லிமெண்ட்டு முடிவு பண்ணும். அதாவது இப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை அப்படின்னு ஒரு அவை வேண்டான்னு முடிவு பண்ணால் ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பரிந்துரை கொடுக்கும். யாருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. அப்புறம் பார்லிமெண்ட் என்ன பண்ணிடும்? அதையே நீக்கிறோம். திரும்ப உருவாக்கலாம்னு நினச்சாலும் சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்ன பண்ணும்? பாராளுமன்றத்துக்கு பரிந்துரை கொடுக்கும். அப்புறம் பார்லிமெண்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்குவாங்க. இப்படி தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த மேலவை உருவாக்கலாமா வேண்டாமாங்கிறத பார்லிமெண்ட் முடிவு பண்ணுறாங்க. அதே போல் மாநிலங்களுக்கு பேர் வைக்கிறது அல்லது அதோட பரப்பளவு மாற்றுறது, அதோட எல்லைகளை மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. இப்போது மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னா அது பாராளுமன்றத்தால் தான் முடியும். ஆந்திராங்கிற ஒரு மாநிலத்தை உடைச்சு தெலுங்கானா மற்றும் ஆந்திரான்னு 2 மாநிலமாக மாற்றினாலும் அது பார்லிமெண்ட் தான் பண்ணணும்.